ஹலோ ஹாய் கைஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இதுக்கு நம்ம டேஸ்டியான சோயா கிரேவி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இது தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செட் ஆகும். இப்போ அது செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு பட்டை ஒரு பட்டை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி இது கூட சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் 2 தக்காளி இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். அது வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுக்கலாம். உப்பு போட்டு அதுக்கப்புறம் மூடிக்கோங்க. மூடிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்து வரும்போது ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு தனியாக புழிஞ்சு வச்சுருக்க சோயா இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சோயா கிரேவி ரெடி. இந்த மாதிரி மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சின்ன பசங்களும் நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. பாய்.